வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காக திரண்டு இருக்கிறோம் இந்த திருச்சி மண்ணிலே. நமக்கென்று வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உனக்கும் எனக்கும் வரலாறு என்ன? திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு தான் உன்னுடைய அரசியல் வரலாறு, உனக்கு வரலாறு. ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. இதுதான் வரலாறு. எங்கே உன் மூவேந்தர்? எங்கே இமயத்தில் கொடிய நட்ட இமயவரம்பன் நெடுஞ்செழியன்? எங்கே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் படித்ததெங்கே? எங்கே கல்லணை கட்டிய கரிகால் வளவனின் வரலாறு எங்கே? உலகில் பல்வேறு நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசு நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வரலாறு எங்கே? அரசேந்திரனின் வரலாறு எங்கே? நீ புறக்கணிக்கப்பட்டாய். அந்த வரலாற்றை நாட்டிலும் ஏட்டிலும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழர் படை வெல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கட்சிகளை நீ ஆழ்ந்து பார். அவர்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்கு. என் அன்பு பிள்ளைகளே, விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார் நம்முடைய தலைவர். அந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்திற்கான முதல் படி. என்ன விழிப்புணர்வு? இலவசம். அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், எல்லாம் இலவசம். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இலவசம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு, புதுமை பெண், 1000 ரூபாய் தம்பிகளுக்கு, தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கு சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை, விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்த வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு பெற்றுவிட்டாய். படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000, 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்க இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தவனே. ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மார்க் வியாபாரம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளம் எங்கே? வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்கே? எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கை வருகிறது? ஆந்திராவில் இருந்து.
எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தானில் இருந்து. ஏன்? நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை. ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய் ஒரு ஆடு என்றால். இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10,00,000 கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5,000, ஆனால் அந்த அட்டையில் 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 5,000 வாங்குகிற அம்மா கையிலே 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் அறியணும். இதை நீ சிந்திக்க தொடங்கி விட்டால், விழிப்புணர்வு அடைந்து விட்டாய், மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. இவ்வளவுதான். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால், தனியார் முதலாளி இடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமானால் அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி, இந்த மருத்துவமனை தான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளி இடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். இப்ப நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? உலகத்தில் ஆகச் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். ஆகச் சிறந்த கல்வியை என் அருமை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நமது ஆட்சி, அதன் நடைமுறை. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே தங்கு விடுதிகள் இல்லை. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கு என்று தனியாக தங்கும் விடுதி இல்லை. ஆனால் அரசு நடத்துகிற பள்ளியிலே, கல்லூரியிலே எதற்காக தனியாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தங்கும் விடுதி? அப்ப தனியார் முதலாளி சாதிப்பதை சமூக நீதி என்று வாய்வெளி வெட்டியாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த அரசால் செய்ய முடியாதா? முடியும். எந்த அரசால்? தமிழ் தேசிய அரசால் முடியும். ஒவ்வொன்றிலும் நாம் பேசும்போது இலவசத்தும் வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது சிரித்தவர்கள் இன்று நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அவர்கள் கேட்கும்போது வாய்மூடி நிற்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தவனே, நீ கடன் வாங்க போனால் கடன் கொடுக்கிறவன் என்ன கேட்பான்? ஈடு கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? வீட்டையா, நிலத்தையா?
எதை அடமான வைக்கிறாய் என்று கேட்பான். இல்ல தங்கத்தையா எதை அடமான வைக்கிறாய் என்று கேட்பான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு போனி என்றால், வீடு, இந்த வீட்டை வைத்துக் கொண்டு, இந்த பத்திரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு கடன் கொடுங்கள், அப்படிதான் நீ பெற முடியும். 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற்றிருக்கிறது. எதை வைத்து கடன் பெற்றிருப்பார்கள்? எதை வைத்து? எதை வைத்து? மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை. மக்கள் வளம் என்ன? வரி. மண்ணின் வளம் என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி, எல்லாம். இதை வைத்துக் கொண்டு 10 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 15 லட்சம் கோடி கடன். அடுத்த 5 ஆண்டு ஆட்சி 20 லட்சம் கோடி கடன். எப்படி இருக்கும் நாடு? கடன் வாங்கி கையெழுத்து போட்ட ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். நீ கடன் வாங்கிவிட்டாலே கடன்காரனுக்கு நீ அடிமை, பொருளாதார அடிமை. கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான் அதை கைகட்டி வேலை செய்கிற வேலையாளாக நீ மாறிவிடுவாய். அதைத்தான் நம்ம ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். அதனால்தான் நாம் இவர்களை தலைவர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று சொல்ல காரணம் அதுதான். முதல்வர் என்பவர் அகில இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர். பொருளாதார விடுதலை அடையாது ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கும். ஆனால் அந்த நாடு பெற்றிருக்க விடுதலை வெறும் வெற்றி சொல்லுதான். சுதந்திரம் என்பது வெறும் சொல்லுதான். இவர்கள் ஆட்சி முறையை பார். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்கே டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்கே ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்க கொலை கொள்ளை நடக்கும், இங்க நடக்காது. இங்க மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்க இருக்காது. இங்க கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணல் விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல், ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதேதான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதேதான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல்ல நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாத? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான்.
ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்துல என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யாராவது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யாராவது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, அதிமுக திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இதுல யாரோடு சேருவாய், யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் உடன் பிறந்தார்களே, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்ட பிள்ளை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குரட்பாவே எங்களுக்காக எழுதியதுதான், எங்களுக்காக எழுதியதுதான். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிற அந்த மீன் வருகிறது, அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான்.